Assalamualaikum everyone and welcome back to our channel. நான் ரோஷன். நான் ஆசி. ஓகே, இது வந்து வீடியோ நம்பர் துபாய் vlog சீரிஸ் 3. நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துருவாங்க. அப்போ தான் நாங்கள் இங்கே வந்த கதை உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து குளோபல் வில்லேஜ் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நைட் மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு ஷாப்பிங் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நைட் மார்க்கெட்டே கொஞ்சமாக கவர் பண்ணிட்டு அப்புறம் குளோபல் வில்லேஜை போய் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட் மார்க்கெட். இது வந்து வெளியிலேயும் கடைங்க இருக்கும், அங்கே தெரியுது. இங்கே தெரியுதுல, இதுவும் வந்து அபாயா கடைங்க. அப்புறம் உள்ளக்கே வந்து கடைகள் இருக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உள்ளக்குள்ள கடைகளில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹாயாக சொல்கிறாங்க. வெளியில் உள்ள அபாயா வந்து கொஞ்சம் சீப்பாக சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. இங்கே அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த ஏலி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா க்ளோத்ஸ், அபாயா இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. இது வந்து பெட்டி கடைங்க. அப்புறம் இது வந்து க்ளோத்ஸ் கடைங்க. ஆம்பளைங்களுக்கும் சரி பொம்பளைங்களுக்கும் சரி இருக்குது. வாட்சஸ் விற்கிறாங்க. இந்த ரோடை தாண்டிட்டோன்னா கொஞ்சம் நிறைய துணிங்க கடையும் இருக்குது. ஓகே, இங்கே அபாயா கடைங்க இருக்குது. இங்கே வந்து மம்மி வந்து அபாயா பார்க்க போகிறாங்களா? மக்களே, அதாவது துபாய் அபாயாக்கு ஏன் இவ்வளவு மவுசுன்னு எனக்கு இங்க வந்துதான் தெரியுது. ஏன்னா துபாய் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு கடையிலுமே எல்லாருக்கும் பிடிச்ச அட்லீஸ்ட் ஒரு டைப் ஆஃப் அபாயா வச்சு இருந்துச்சு. இத்தனை கடைங்க இருக்குது, சரி எல்லா டிசைன்ஸும் ரிப்பீட்டடா இருக்கும் பார்த்தா அதான் இல்லை. ஒவ்வொரு கடையிலுமே வேற வேற டிசைன்ஸ், வேற வேற கலர்ஸ்ல வந்து வித்துட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்சுமே ஒவ்வொரு கடைக்கும் வந்து மாறிச்சு. ஸோ எல்லா விதமான ஃபர்கா டைப்ஸ், எல்லா விதமான அபாயா எல்லா கடையிலுமே இருந்துச்சு. இப்ப நான் வந்து ரொம்ப டால், எனக்குலாம் ஈஸியா சைஸே கிடைக்காது. ஆனா இங்க என்னை விட டாலான ஆளுங்களுக்கு எல்லாம் சைஸ் வச்சிருந்தாங்க. ஓகே மக்களே, நாங்கள் இந்த நைட் மார்க்கெட்டில் ஒரு அரை மணி நேரமாக வந்து அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க தான் வளைச்சி எல்லாருக்கும் வந்து பரடா வந்து தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே வந்து வாங்காமல். ஸோ நாங்கள் வந்து இந்த ஏலியில் தான் உட்காந்துருக்கோம். அதாவது இப்போ நாங்கள் அடுத்து வந்து இன்னொரு இடத்துல பதிலாக அம்மாவுக்கு ஃபர்தா பார்க்கணுமா. ஸோ பார்த்துட்டு இங்கே வெயிட் பண்ணுவோமே, அவங்களும் கூப்பிடுறாங்க. ஸோ பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம குளோபல் வில்லேஜ் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். குளோபல் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி உலகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல நாட்டோட மகிமையை எடுத்து காட்டுற மாதிரி ஒவ்வொரு நாட்டும் பவிலியன் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டோட பவிலியனுக்குள்ள போகும்போது ஏதோ அந்த நாட்டுக்கே நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி, இல்லை அந்த க்ளோதிங் வாங்குற மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த குளோபல் வில்லேஜ். 1996ல துபாய் க்ரீக் பக்கத்துல சின்னதா இருந்த இந்த குளோபல் வில்லேஜ் இன்னைக்கு 17 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு துபாயோட ஒரு பெரிய அட்ராக்ஷனா வளர்ந்து இருக்கு. நிறைய செக்யூரிட்டி செக்அப்லாம் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளக்கவே அனுப்புறாங்க. ஸோ நாங்கள் முதல்ல என்டர் ஆன பவிலியன் பார்த்தீங்கன்னா டர்க்கி பவிலியன். ஸோ இங்கே வாசல்லே டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வந்து வித்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே முக்கியமாக ட்ரை பண்ண நினைக்கிறது வந்து பிஸ்கோஃப் ஐஸ்கிரீம். பிஸ்கோ வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே, அதுதான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரையும் காணோம். இப்போ நாங்கள் அவங்கள தேடினோம், அம்மாவோ காக்காவையும். அதாவது பல ஸ்ட்ரீட் ஃபுட் விற்கிற இடம் இந்த இடம். ஆனால் இங்கே வந்துமே எங்கள் அம்மா வந்து பழங்களை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து கால்சியம் டிஃபிஷன்ஸ், அதாவது கேலரி டிஃபிஷன்சியில் இருக்கேன் நான். ஓகே, நாங்கள் பிஸ்கோவை கண்டுபிடிச்சிட்டோம். கூட்டமே இல்லை மக்களே. எப்பயுமே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க 20 நிமிஷம் 40 நிமிஷம் இங்கே நின்று வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து இது ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஆமாம், எப்படிவா சாப்பிட்றது ஸ்பூனு? ஓ, வாங்கிட்டோம்.
அதாவது ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஸ்வீட்ட வாங்கி முதல்ல ஆசிவ வந்து டேஸ்ட் பண்ண சொன்னா, அது என்ன பண்ணுது மட்டும் நீங்க பாருங்க. என்னாச்சு? எப்படி இருக்கு? எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். இது ஜஸ்ட் காஃபி ப்ளஸ் திராமிசு மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் பவிலியனுக்குள்ளே போகிறோம். இங்கே பெருசாக என்ன இருக்கும்னு தெரியாது. பாகிஸ்தானி ஃபுட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர பாகிஸ்தானி க்ளோத்ஸ் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜகன்னு பாகிஸ்தானி சட்டையோ என்ன துணிமணியோ என்ன அப்படி தான் இருக்குது. தவிர சாப்பாடு ஐட்டம்ஸ் இன்னும் கண்ணில் தெரியல. அதனால் வந்து போக போக பார்க்கணும் சாப்பாடு ஐட்டம்ஸ் இருக்கா. அப்படி இல்லைன்னா உடனே வெளியாயிடுவோம். இல்லை எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். மக்களே, இது வந்து யுஏஇயா, யுஏஇக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கண்ட்ரிலேயே நாங்கள் இருந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு பவிலியன் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போகிறோமா இல்லைன்னு தெரில, ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம். இங்கே கரெக்ட் டீ விற்கிறாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து 30 வில்லியா மக்களே. இது வந்து இந்த பலூன் லைட்டு போட்ட பலூன் வந்து 30 வில்லியா. இது வந்து எவ்வளோ 60? இது 60 வில்லியா? தர்ஹமா, சாரி வெள்ளி இல்லை தர்ஹம். எனக்கு இன்னும் அந்த இது போல தர்ஹம், சாரி ஏன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வெளியே தான் சுற்றிட்டு இருக்கோம், உள்ளே போக மாட்டேங்கிறோம். ஏன்னா காக்கா வந்து தொலைவு போயிட்டாங்க. அங்கே ஏதோ கூட்டமாக இருக்குது. வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்கள் வந்து யுஏஇ பவிலியனுக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டர்க்கிஷ் பவிலியனில் வேலைறதுக்கு டர்க்கிஷ் டிலைட் வாங்கியிருக்கோம். ஸோ டர்க்கிஷ் டிலைட் 2 வாங்கியிருக்கோம். எங்கள் வேலைத்தில் போய் நாங்கள் துபாய் வந்தோன்னு காட்டிக்கிற ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா, அப்போ தான் லீவ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிற மாதிரி இருக்கும். மற்ற தடவையும் கொடுப்பாங்க லீவு. அப்புறம் வந்து வேறு என்னமோ ஒன்று வாங்கினேன்னு எங்கே இது இன்னொன்று வந்து டர்க்கி பவிலியனில் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இது வாங்கியிருக்கிறேன். இருக்கிறதே 3 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் அல்லவா. என்ன அல்லவா கொல்லவாண்டுக்குது. ஸோ யா, அவங்களுக்காக இது மீரர். ஸோ அவங்க எங்கேயாச்சும் அவங்க அழகை திடீர்னு பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இது வரைக்கும் நாங்கள் வந்து உருப்படியாக பொருட்கள்னு வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து யுஏக்குள்ளே போய் ஏதாச்சும் செலவு வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த அரபு ஏரியாவுக்கு வந்து ஃபுல்லாக அரபீஸாக தான் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் வந்து துபாயில் ஹிந்திக்காரவங்க அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இந்த பவிலியனில் வந்து அரப்ஸாக இருக்காங்க. பாருங்க, ஃபேனு கூட விற்குது. ஸோ கியூட், சின்ன விசிறி, ஸோ கியூட். பாட்டி வடை சுடுற கதையை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனால் இப்போ தான் நான் முதல்ல ஒரு அரபு பாட்டி வடை சுடுறதை பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அபாயா இங்கே இருக்குது. ஏன்னு தெரில, ஸ்ரீலங்காவில் அபாயா பெரும்பாலும் வந்து போடுவாங்கன்னு தெரில. ஆனால் அதுதான் முதல்ல இருக்குது. ஸ்ரீலங்காவோட ட்ரெடிஷ்னல் என்டிக் ஜாமான் அங்கே இருக்குது. இந்த பக்கம் உண்மையான ஸ்ரீலங்கா க்ளோத்ஸ் மாதிரி தான் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் தமிழர்கள்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளேயே போடுற மாதிரி கூட இந்த ஸ்டைல்ஸ் இருக்குது.
பேக்ரவுண்டில் வந்து ஒரு கேவலமான சவுண்டு வர்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் ட்ராலி தான். மன்னிச்சுக்குங்க, ஏன்னா எங்களுக்கு ஒரு கேவலமான ட்ராலி எங்கள் தலையில் கட்டிட்டாங்க. எந்த பவிலியனுக்குள்ளே போனாலும் எங்களை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இந்த ட்ராலி சவுண்ட்னால. நாங்கள் இப்போ தரையில் உட்காந்துட்டோம். உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில. இங்கே கூட வந்து எல்லா மியூசிக்கும் ஆஃப் பண்ணிட்டு வாங்க டைமில் வாங்க சொல்கிறாங்க. நல்லா அழகாக கேட்குது. இது ஒரு உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ வந்து நோம்பு திறக்கிற மாதிரி உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வாங்க சத்தத்தை கேட்டுட்டு. ஓகே, நாங்கள் வந்து இந்த ரொட்டி, அதாவது வந்து பராட்டா ரொட்டிக்குள்ளே சிக்கன் ஸ்டஃப் பண்ணி ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோம். ஸ்டஃப்டு பராட்டா இது. ஸோ பட்டர் சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கோம். அண்ட் பீஃப் வந்து முடிஞ்சிருச்சு. சாரி கைஸ், பீஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்கும் போது பட்டர் சிக்கன் வந்து நாட் ஸோ நைஸ். பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வந்து லைக் எல்லா கார்னர்லேயும் ஏதாச்சும் ஒன்று இருக்குது. எந்த கார்னருமே சும்மா இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஒரு ஷோ நடந்துச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கமே வந்து ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது இந்த குளோபல் வில்லேஜில். ஒரு மாதிரி ஹேப்பனிங் பிளேஸாக இருக்குது இந்த குளோபல் வில்லேஜ். இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற கார்னர் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த கார்டன், ஃப்ளவர் கார்டன் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடம் மாதிரி இருக்குது. இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அழகாக இருக்குது. லைட்ஸ்லாம் போட்டு இப்போ அதுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். இது பார்த்திங்களா ஜாப்பனீஸ் கார்டன் மாதிரி ஏதோ ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ். இங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறவங்க தான் மக்களே. இப்போ நாங்கள் ஈஜிப்ட் பவிலியனுக்குள்ளே போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஈஜிப்ட்னா அது ஒரு தனி அழகு. ஆஹா, ஈஜிப்ட்குள்ளே இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெயிண்டிங்ஸ் மாதிரி கொட்டு விற்கிறாங்க. பெயிண்டிங் பண்ண கொட்டுங்கள். அப்புறம் பிரமிட் மாதிரிலாம் விற்கிறாங்க. கிஃப்ட்ஸாக இது வந்து கிஃப்ட்ஸு எல்லாம் ஈஜிப்டோட ஸ்டைலில் இருக்கும். இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ். அங்கே பாருங்கள் ஒரு பெரிய மூஞ்சி மாதிரி அங்கே ஒரு ஸ்டாச்சு. இது ஃபுல்லாக ஸ்டாச்சு கடை. இப்படி ஆயிட்ட கைசில் இப்படி ஆயிட்ட கைசில் கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு காசு என்ன கொட்டுனா காசா? வாங்கினாதான் காசு. மக்களே, நான் இதை பார்த்து ரொம்ப நாள் ஒரு கண்ணு வச்சு ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். எனக்கு எப்பயுமே இந்த க்ளோவர் டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஈவன் என் வாட்ச் கூட நான் க்ளோவர் டிசைனில் தான் போட்டுருப்பேன். அதுக்கு ஏன்னு தெரியல. ஸோ இப்போ இது வந்து ஈஜிப்டில் வாங்கினதுனால, அதாவது நான் வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கும்போது இந்த கடையை பார்த்துட்டேன். நான் செலவு பண்ணிட்டேன். வர வழியில் எவனோ ஒரு க்ரீமை கொடுத்து இதை ட்ரை பண்ணுங்க சிஸ்டர்ட்டு கொடுத்து என் கையெல்லாம் ரெட் ஆகுது, ஏன்னு தெரில. ஸோ வாங்க அடுத்த இதுலையாச்சும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் சும்மா சுற்றி பார்ப்போம். மக்களே, அங்கே சுற்றிட்டு இருக்க பாருங்கள், அது வந்து ஒரு ரைடு. அதில் வந்து ஆளுங்க சுற்றலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம அதுக்கு போகல. இப்போ வந்து நம்ம இந்தியா பவிலியன் போகிறோம்.
இந்தியான்னு வந்தோடனே பாருங்க ஒரு யானையை வெளியே தொங்க விட்டுருக்காங்க. அண்ட் இது ஒரு தாஜ்மஹால் செட், டெல்லி வைப்ஸ் வருது இந்த ஒரு டிசைன். அதாவது ஒவ்வொரு பவிலியன், ஒவ்வொரு நாட்டு பவிலியனுக்கும் மெனக்கிட்டு அந்த ஊரோட மகிமையை காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சோழ நாட்டு மன்னர் வந்து வெளியில் காவல் காத்துட்டு இருக்கார் இந்தியா கேட்டுக்கு வெளியில். எவ்வளோ பெருசாக இருக்கார், பாகுபலி ஸ்டாச்சு கூட தோற்றுறோம் போல். இந்தியா பவிலியன் வந்து இருக்கலே மற்ற நாட்டை விட ரொம்ப பெருசாக இருக்குது. எந்த பக்கம் போகிறதுனே தெரில, 4 பக்கமும் திரும்புது. இங்கே பாருங்கள், ஒரு கல்யாண பொண்ணையே இங்கே ஜோதிச்சு வச்சுருக்காங்க. இந்தியன் க்ளோத்ஸ். அப்புறம் இங்கே வந்து சமோசா, அப்புறம் கோல்கப்பா இதெல்லாம் விற்கிறாங்க. பானிபூரி, சாரி நம்ம லாங்குவேஜில் பானிபூரி, அது விற்கிறாங்க. இதோட இன்டீரியர் மட்டும் பாருங்களேன், அப்படி இந்தியன் வைப்ஸ் அள்ளுது இந்த இடம். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், மலையாளம் எல்லாம் கலந்த ஒரு இடமா இருக்குது. நாங்கள் வந்து இந்த டெய்ஸி சார்ட்ஸில் வந்து லஸ்ஸி வாங்க க்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆசையாக இருக்குது லஸ்ஸி குடிக்க. ஆசிஃப் ஏன் இந்த வீடியோ ஃபுல்லாக வரலன்னா, ஆசிஃப்க்கு உடம்பு சரியில்லையா, அதனால் ஆசிஃப் வரல. இவ்வளோ பெரிய கப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க காக்கா லஸ்ஸி. Let me try. இப்போ இங்கே ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. என்னென்னா வந்து இது வந்து வாட் இஸ் திஸ், மண் சட்டியில் வந்து மண் கப்பு இது, சரியா? இதை வந்து தூக்கி போடலாமா இல்லை திரும்ப போய் கொடுக்கலாமான்னு ஒரு விவாதம். உமா சொல்கிறாங்க நம்ம கூட வீட்டில் போய் வச்சு குடிச்சிக்கலாம் சாயா அது இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்க வந்து இது ஆசை வந்து இந்த கெஃபியா ட்ரை பண்ணுறாப்புல. பெலஸ்டீனோடது பிடிச்சிருந்தா, ஐ மீன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். இதை தான் வந்து அநேகமாக டெசர்ட் சஃபாரிக்கு போட்டுட்டு வருவாப்புலன்னு நினைக்கிறேன். ஏகேவே இந்த குளோபல் வில்லேஜ் ஃபுல்லாவே ஆக்டிவிட்டீஸ் நிறைஞ்சிருக்கிற ஒரு இடமா இருக்குது. அதுக்கு மீறியும் ஃபயர் ஒர்க்ஸும் இவங்க வந்து விடுறாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நைட்டு தான் விடுவாங்கன்னு நான் கூகுள்ல பார்த்தேன். ஆனா நாங்க கண்டிப்பா வந்து வெள்ளி, சனி போகல. எந்த அன்னைக்கு போனோம்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அந்த அன்னைக்கு கூட ஃபயர் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஓகே கைஸ், நாங்கள் வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வாங்கியிருக்கோம். எல்லோரும் ஷேர் பண்ணி, ஏன்னா இங்கே மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி குளோபல் வில்லேஜ்ல கார்னிவல் இடம்னு ஒரு இடம் தனியா இருக்குது. ஸோ இதுதான் அந்த கார்னிவல் இடம். இங்க நிறையவே வந்து பிள்ளைங்களுக்கும் சரி, அடல்ட்ஸ்க்குமே சரி, விளையாடுறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ காக்கா என் ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேம் கூட போனாங்க, ஒரு ஆர்ச்சரி கேம் இருந்துச்சு, பால் கேம்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய வந்து கார்னிவல் கேம்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ப்ரைஸஸ் தான், உள்ளக்கே நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்தனால
இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் போகாமல் சின்ன சின்ன கார்னிவல் கேம்ஸ் மட்டும் போயிட்டு அங்கிருந்த ஒரு ஹாண்டட் ஹவுஸ்க்கு நான் காக்கா என் ஆசை 3 பேரும் வந்து போனோம். அங்கே உள்ள ஹாண்டட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு குரூப் போயிட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடி தான் நாங்கள் வந்து பதுங்கி பதுங்கி போயிட்டு இருந்தோம் பயத்தில். ஆனால் ரொம்பவே வந்து worth the priceன்னு சொல்லலாம் அந்த கார்னிவல் இடம். ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா நாங்களும் கொஞ்சம் மாஸ்க்கு கீஸ்க்கெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற துபாய் வீடியோஸை விட இதை வந்து நாங்கள் உங்களுக்கு நல்லா கவர் பண்ணி காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோம். ஒவ்வொரு நாட்டில் போய் ஒவ்வொரு நாட்டோட கல்ச்சரை காட்டினது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அதை எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு முடியுமான்னு எங்களால் தெரியல. அதனால தான் சரி இதை ஏன்னா இப்போ டைம் வேறு ஆச்சு. இப்போ மணி இங்கே 10 மணி ஆச்சு. ஸோ அதனால் நாங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன பிடிச்சிருந்துச்சு, என்ன நாட்டு பிடிச்சிருந்துச்சு, இல்லை காட்டின எது பிடிச்சிருந்துச்சு, இல்லை நான் பேசுனது பிடிச்சிருந்துச்சு, இல்லை ஆசியோட தொப்பி பிடிச்சிருந்துச்சு, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நாங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே வர பெஸ்ட் கமெண்ட் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். போன வீடியோட பெஸ்ட் கமெண்ட் இப்போ ஷேர் பண்ணுறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நான் உங்களை சீசனா நான் உங்களை எபிசோட் 4ல் சந்திக்கிறோம் துபாய் விலாக்ல. ஸோ அது வரைக்கும் பாய். என்ன வாங்க